Welcome to Horror Spot 123. நள்ளிரவு 12:20 வரை காசி நகரின் எல்லையில் இருள் சூழ்ந்த அந்த பாழடைந்த சுடுகாட்டில் அகோரன் என்ற பேய் வாழ்ந்து வந்தது. சுற்றிலும் எரியும் பிணங்களின் சாம்பலும் எலும்புகளும்தான் அவனது உலகம். முன்ஜென்மத்தில் செய்த பெரும் பாவங்களின் சுமையால் இன்று இந்த பயங்கரமான பேய் உருவம் பெற்று அவன் தவித்துக் கொண்டிருந்தான். நள்ளிரவு 12:20 முதல் நள்ளிரவு 12:40 வரை அவனுக்கு அடக்க முடியாத பசியும் தணியாத தாகமும் இருந்தது. தாகம் தாகம் என்று அவன் கத்தினான். ஆனால் ஒரு சொட்டு நீர் கூட அவனது தொண்டையை நனைக்கவில்லை. பிணங்கள் எரியும் அந்த நெருப்பு வெளிச்சத்தில் யாராவது ஒரு மனிதன் வரமாட்டானா? அவனை வேட்டையாடி தின்னலாம் என்று ஆவலோடு காத்திருந்தான். நள்ளிரவு 12:40 முதல் நள்ளிரவு 1 மணி வரை அவனுடைய சிவந்த கண்கள் இருட்டில் மின்னின. தூரத்தில் ஒரு காலடி சத்தம் கேட்டது. யாரது? இன்று என் பசி தீரப்போகிறது என்று அகோரன் கர்ஜித்துக் கொண்டே அந்த நிழலை நோக்கி பாய்ந்தான். ஆனால் அங்கே வருவது சாதாரண மனிதன் அல்ல. அகிலத்தையே ஆளும் அந்த ஆதிசிவன் என்பதை அவன் அறியவில்லை. மர்மமான அந்த சுடுகாட்டிற்குள் ஒரு பேரொளி நுழைந்தது. அதுவரை சூழ்ந்திருந்த இருளை கிழித்துக்கொண்டு ஒரு தெய்வீக பிரகாசம் அங்கே பரவியது. வரை தூரத்தில் உடுக்கை சத்தமும் மெல்லிய மணி ஓசையும் ஒலிக்கத் தொடங்கின. மெல்ல மெல்ல அந்த ஒளியின் நடுவே சாம்பல் பூசிய மேனியுடன் ஜடாமுடியில் பிறை நிறம் சூடி அந்த ஆதிசிவன் அங்கே காட்சியளித்தார். அவரது அமைதியான முகம் அந்த சுடுகாட்டையே கைலாயமாக மாற்றியது. மணி 50 வரை. ஆனால் பசியால் அறிவு மழுங்கி வெறிபிடித்திருந்த அகோரன் வந்திருப்பது தேவாதி தேவன் என்று அறியவில்லை. என் உணவே, என்னிடமே வந்துவிட்டாயா என்று கர்ஜித்துக் கொண்டு அவர் மீது பாயத் துணிந்தான். சிவன் தன் இமைகளை உயர்த்தினார். அந்த ஒரு பார்வை, ஆம், சிவனின் அந்த ஒற்றை பார்வை அகோரனின் ஆன்மாவை அப்படியே உலுக்கியது. அவன் வேகம் தணிந்தது. அவனது இருள் விலகத் தொடங்கியது. அகோரன் நடுங்கிப்போய் நிற்பதைக் கண்ட சிவன் கோபப்படவில்லை. மாறாக அவன் மீது கருணையோடு புன்னகைத்தார். அகோரா, பசியும் தாகமும் உன் உடலை வருத்துவதை நான் அறிவேன். உன் தாகம் தீர்க்க இதோ கங்கை என்று கனிவோடு கூறினார். ஈசன் தனது கையில் இருந்த கபாலத்தை ஏந்தினார். அதிலிருந்து புனிதமான கங்கை நீர் அருவியென வழிந்தது. அந்த முதல் துளி நீர் அகோரனின் நாவில் பட்ட அந்த நொடி ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பல ஜென்மங்களாக அவனுக்குள் இருந்த அகங்காரமும் தீய எண்ணங்களும் அந்த புனித நீரில் கரைந்து போயின. நள்ளிரவு 12:35 முதல் நள்ளிரவு 12:50 வரை கொடூரமான அவனது பேய் உருவம் மெல்ல மறைந்தது. அவனிடமிருந்த இருள் விலகி ஒரு ஒளிமயமான தூய்மையான ஆன்மா வெளிப்பட்டது. தன் தவறை உணர்ந்த அவன் கண்கள் கலங்க சிவனின் காலடியில் விழுந்து கதறினான். நள்ளிரவு 12:50 முதல் நள்ளிரவு 1 மணி வரை இறைவன் அவன் தலையில் கை வைத்து, மகனே வருந்தாதே, இனி நீ அனாதையல்ல, என் பூதகணங்களில் ஒருவனாக நீ என்னுடனேயே கைலாயத்தில் இருப்பாய் என ஈசன் வரமளித்தார். சுடுகாட்டில் அலைந்த ஒரு ஆவி ஈசனின் அருளால் முக்தியடைந்தது. ஆதியந்தமில்லா பேருருவம், அண்டங்கள் ஆடும் நடனம், பிரபஞ்ச படைப்பின் ஆரம்பம், ஊழிக்கூத்தின் சங்காரம், இணைந்தே ஆடும் ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவம். Subscribe my channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.